எப்பவுமே ட்ரெஸ் வாங்கினா ஒரு டாப் எடுத்தால் அதுக்கு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஷாலோ இல்லை பேண்ட்டையோ மேட்ச் பண்ணி போட்டுக்கிறது. எப்போவுமே அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். செட்டாக எடுக்கணும் அப்படின்னா மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணி அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தேன். அதுவுமே இப்போல்லாம் ரொம்பவே காஸ்ட்லி ஆகிடுச்சு. ஸ்டிச்சிங் பண்ணுற சார்ஜு, அதுக்கப்புறம் மெட்டீரியல் காஸ்ட்டு எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. நானும் சரி நினச்சிட்டே இருந்தேன், எப்போவுமே நம்ம டாப் மட்டும் எடுத்து அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஷாலும் பேண்ட்டும் மேட்ச் பண்ணி போடும்போது அந்தளவுக்கு வந்து லுக் கிடைக்கிறதில்ல. சரி, ஓகே, நம்ம வந்து ஆன்லைனில் செட்டோட பார்க்கலான்னு சொல்லி தான் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன். ரொம்ப நாளாகவே கார்ட்டில் வந்து போட்டு வச்சுருந்தேன். வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன். ரிவ்யூ எல்லாமே நல்லா இருந்தது, கிளாத்தும் நல்லா இருந்ததுன்னு போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து ரிசீவ் ஆயிருந்தது. பார்த்தோன்னே கொஞ்சம் வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்தது. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டாப்பும் பேண்ட்டும் இந்த ஜூட் காட்டன் மாதிரி இருந்தது. ஷால் வந்து கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்ஸ் மாதிரி இருந்தது. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்தோன்னே நல்லா இருந்தது. எப்பவுமே நம்ம பார்க்கும்போது ஒரு ட்ரெஸ் வந்து டல்லாக தெரிஞ்சதுன்னா அந்த ட்ரெஸ் நம்ம வேண்டான்னு நினைப்போம். பிரைட்டாக இருக்கிற கலர் தான் சூஸ் பண்ணுவோம். ஆனால் நமக்கு டல்லாக இருக்கிறது நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக காட்டுது. ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அதனால இந்த ட்ரெஸ் வந்து நான் எடுத்தாச்சு. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. தேங்க்யூ.